வணக்கங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சாம்பார் சூப்பராக இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், அதை விட அல்டிமேட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். மெயின் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் வேணும். அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட்டு நான் வந்து முருங்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். முருங்காய் இல்லைன்னு தான் நான் பீன்ஸ் கேரட் எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்து காய் அதிகமாக போடாதீங்க இதுக்கு. நீங்கள் காயே இல்லைன்னா கூட பரவாயில்ல, சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு கூட செய்யலாம். ஒரு தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா 2, தாளிக்க கருவேப்பிலை, அதே மாதிரி இந்த பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கேன். நான் இதை வச்சு தான் இந்த சாம்பாரை செய்வேன். இதில் தான் மெயின். இந்த சாம்பார் பொடியில் தான் செஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம கடுகு, அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் அந்த காஞ்ச மிளகாவும் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை மிளகாயும் அதில் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காயை போட்டு வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு அதை ஆல்ரெடி நான் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம தாளிச்சிட்டு ஒன்று பின்னாடி ஒன்று போட்டு இதை நம்ம தாளிச்சிட்டு இந்த பருப்பு தண்ணியை ஊற்றி நம்ம அந்த மிளகாத்தூளை போட்டு அந்த சாம்பார் பொடியை போட்டு நம்ம அதை கொதிக்க விட்றோம். அது இந்த காய், அந்த தண்ணி, அது எல்லாமே நல்லா கொதிக்கும் போது நல்லா அந்த காய் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி கரைச்சி ஊற்றுறோம். அந்த புளி தண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பருப்பை எடுத்து அதில் ஊற்றி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக வெல்லம் போட்டு சேர்த்து ஒரு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு செம்மையான சாம்பார் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த பருப்பு தண்ணியை ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் நார்மல் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை நல்லா இந்த காய் இதெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. கொதித்து வந்ததுக்கப்புறமா அந்த சாம்பார் பொடியை போட்டுட்டு நம்ம உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டு அப்புறமா பருப்பு நம்ம கடைஞ்சி அதில் விட்டுக்கணும். இப்போது புளி தண்ணி ஊற்றியாச்சு, எல்லாமே ஊற்றி அந்த காய் நல்லா வேகுது. அந்த புளி பச்சை வாசனை பூரா கொதிக்கட்டும். இது நல்லா கொச்ச பிறகு தான் நம்ம வந்து சாம்பார் பொடி போட்டுக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன். இதை எடுத்து இந்த வானல் இருக்குது அதில் எடுத்து ஊற்றிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். நம்ம இதே ஆல்ரெடி எல்லாம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக இறக்கும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு துண்டு வெல்லம் போட்டு இறக்குங்க. உங்களுக்கு சுவையான சாம்பார் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது, கொச்சிருச்சு. ஞாபகமாக கொஞ்சம் வெல்லம் போட மறந்துடாதீங்க. வெல்லம் போட்டு நம்ம இறக்கிட்டோம்னாக்கா அவ்வளோதான், சாம்பார் செம்மையான சூப்பரான நம்மளுக்கு இட்லி சாம்பார், ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சாலும் இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். செம்மையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு மினி இட்லி செஞ்சு அதில் ஒரு கப்பில் போட்டு நம்ம சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோன்னா ஆஹா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பொய்யெல்லாம் சொல்லிங்க, ஹோட்டல் என்னங்க பெரிய ஹோட்டல் சாம்பார், ஹோட்டல் ஸ்டைல் பெரிய ஸ்டார் ஹோட்டல் சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லியை போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சுது, நம்ம சாம்பார் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலே முடியும்.